எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் எம் வீரா, ஆக்டர், ப்ரொடியூசர், இப்போ இந்த ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ நமிதா கோ-ஃபவுண்டர்ஸ். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க 20 வருஷமா இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல இருந்தோம். நாங்க என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜெனரேஷனுக்கு இந்த விஷயம் கொண்டு போகணும் நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் 1 இயர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 40 ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய டேலண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்றது ஒரு விஷயம் எனக்கு அனாலிசிஸ் ஆகி அது ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மூலியமா கிடைச்சது. ஐ வில் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை டீம் பிஃபோர் ஐ கோ டீப் இன்சைட். பொன்முடி மாஸ்டர், திருநாவுக்கர் அரசு மாஸ்டர், போத் ஆஃப் தெம் ஆர் வெல் ட்ரைன்ட். ரொம்ப வருஷமா பழைய வருஷமா இந்த ஆக்டிங்காகவே இருந்து இந்த ஆக்டிங் இந்த சினிமான்றதா லைஃபா ரெண்டு பேருமே இருந்தாங்க. சார் என்எஸ்டி படிச்சு கர்நாடகால படிச்சு அப்புறம் ஆல்மோஸ்ட் 7 years ஆஃப் எஜுகேஷன் இன் சினிமா. அண்ட் மாஸ்டர் கடந்த என்னோட குருநாதர், ரெண்டு பேருமே என்னோட குருநாதர். நான் மாஸ்டர் கிட்ட 2015ல இருந்து நான் என்னோட ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட 2020ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இருக்கிற எக்ஸ்போஷர், இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே போகணும். இந்த தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஆக்ட்ரஸஸ் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல மூவிஸ் பண்ணணும்ன்றதோட ஒரு கோல் ஆம்பிஷன்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் சரத் சார் ஹியர் ஆன் த ஃபர்ஸ்ட் பேட்ச் இனாகுரேஷன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்து சொல்றதுக்கு. ஏன்னா சார் நிறைய படங்கள், நிறைய ரோல்ஸ், லைக் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் சரத் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஏன்னா நாங்கள் சரத் சார் பார்க்கும்போது லைக் என்னோட பர்சனல் வியூ சார், ஐ ஃபீல் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ மெட் ஆன் எர்த். சீரியஸ்லி சார், யூஆர் சச் ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட சொல்லணும். I went to invite for marriage invitation and sir very smartly, take care of her, she is my heroine, okay? So I hope I taken care of you so well. So thank you so much sir. So we are here for all the upcoming actors, inspiring aspiring actors, to help them, build them, to get them a right platform. Thank you so much and love you all. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல் பேட்ச் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பேட்ச், ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங். அதுக்காக இங்கே இவ்வளோ இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒகேஷன் தான். இந்த சின்ன ஒகேஷனுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சரத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் சார். அண்ட் லைக் மை ஹஸ்பண்ட் said, நம்ம எல்லாரும் மூவி இண்டஸ்ட்ரி, இன் ஆக்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இப்போ டேலண்ட் நிறையா வேணும். நான் கம்பேர் பண்ணுறேன்னா ஒருவேளை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நிறையா டேலண்ட் இருக்குது, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் கூட செம்ம டேலண்ட் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ கூட நிறைய ஆக்டருக்கு வாய்ப்பவே இல்லை. ஸோ வி ஆர் ட்ரைங் டு கைட் ஆல் த அப்கமிங் ஆக்டர் அண்ட் கிவ் தெம் கரெக்ட் கைடன்ஸ். அண்ட் அதுக்காக தான் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் வேணும். ஸோ அது சப்போர்ட்காக, நன்றிக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் சொல்ல விரும்புறது நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட். இந்தியன் விமன்ஸ் டீம் வேர்ல்ட் கப் லிஸ்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். முதல்ல வாழ்க்கையை மறுபடியும் உங்க முன்னாடி நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தோட இன்னைக்கு இங்கே அந்த ஃபீல் குட்டோட இந்த ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலை நான் துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் வீரா சொன்ன மாதிரி, நமிதா சொன்ன மாதிரி, ஐ மீன் வித் தெம் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தே ஹேவ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமிதா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அதனால தான் அவர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன். ரெண்டாவது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திருப்பதி
திருப்பதியில் போயிட்டு நான் டச்சிங் மூமெண்ட்னு சொல்லணும்னா நானும் ராதிகாவும் போயிருந்தோம். அங்கே போனால் அவங்க மேடைக்கு போகும்போது கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க, மேடைக்கு போனால் Namita came running to me, fell on my feet and took a blessing. Still I cannot forget. So these are the qualities I find in Namita. அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளி ஒன்று துவங்கி இருக்கும், நீங்கள் வரணும்னு சொன்ன ரொம்ப மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி இருக்குது. நமிதா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய all these factors I want to break it and give everyone opportunity, not only learn பண்ணது கிராஃப்டா கொண்டு போவோம் சார். எத்தனை மாசம் கோர்ஸ் சார்? 3 மாசமா ஒரு வருஷமா? சார் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஐ வாண்ட் டு கீப் ஃபார் 1 year and 6 months. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஃபாஸ்டா 3 monthsல பண்ணுங்க, 10 daysல பண்ணுங்கன்றாங்க. Actually, sorry to interrupt. செல்லதவாரி நம்மளுக்கு கால் வரும் 3 days 3 நாள்ல finish பண்ண முடியுமா அந்த மாதிரி கேள்வி கூட கேட்டா 3 days. சில பேருக்கு ஆடிஷன் வந்திருக்கோம். ஆடிஷன் வரும்போது உடனே ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்றது இருக்கலாம். பட் அப்படிலாம் கற்றுறது கைமண அளவுக்கு அல்லாதது உலகம். இன்னைக்கு வரைக்கும் நானும் கற்றுட்டு தான் இருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆக்டிங் தான் இமீடியட்டாக ஒன்று சுடச்சுடலாம் பண்ண முடியாது. அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஜீனியஸ் பர்சன், அதுக்காக திடீர்னு சில டேலண்ட்ஸ் தான். கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து மேபி ஒரு காட் கிஃப்டாக இருக்கலாம். அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் ஃபார் எவ்ரிதிங். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம். பட் பேசிக் த கேமரா, ஆக்டிங், பீங் ஆன் ஸ்டேஜ், டைலாக் டெலிவரி, பேசுறது, நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஃபியரை போக்கணும். இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை இங்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ சொல்லுவாங்க Sir, fees, I wanted to qualify the students first. சார் நீங்கள் சொல்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கும். நிறைய கிளாஸஸ் நிறைய எல்லாமே பேமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்புங்கிறது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சினிமா ஃபீல்டில் வாய்ப்பு இருக்கும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார். அவங்களும் டேலண்ட் தானே, அவங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்ல. இந்த ஸ்கூல்லேருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க. அவங்களும் வந்து மக்கள் பார்த்துட்டோம். இப்போ இங்கே இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கமிங் இன்டு ஃபிலிம்ஸ். அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுடைய கடமை. நிறைய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே புதுசாக யூடியூப்லேருந்து வரும்போது அது சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குது. இப்போ நானே வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சு. நான் போட வேண்டாம், இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி. We have to compete with the others. It's a competitive world. முதல்ல வந்து எப்படி ஃபீல்ட் காம்படிஷன் தானே. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிடணும். அதனால டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து we have to go into membership இதெல்லாம் போகணும். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லாரும் மெம்பர் வச்சு நடிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டேலண்ட் இருக்குது, அவங்க படத்தில் யூஸ் பண்ணிடலாம்னு வந்துடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்களே இவங்க அந்த படத்தை வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்க உடனே மெம்பர் ஆனதான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. ஸோ டேலண்ட் இஸ் பீங் ரெகக்னைஸ். டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், நான் கிளாமர்லாம் பார்க்குறேன். டேலண்ட் நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க. அண்ணா ஆக்டிங் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக 3 months கோர்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் we are also coming up with direction into that also. ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ ஆஸ் ரைட்லி செட், என்னோட we have a plan. நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். நான் ஆக்டராக இருக்கேன், நான் ஆக்டர் தான், ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன்னு கிடையாது. வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கணும். இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. ஸோ எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன். வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ். ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும்.
அந்த 90 டேஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1,00,000 மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்டே. ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் due to lack of networking and due to lack of right place of opportunities. So we are trying to create that base. ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே நான் பாராட்டுறேன். என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்க சொல்ல வரீங்க. அந்த மீனிங்ல நான் சொன்னேன். அந்த மீனிங் நீங்க சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்ப அது யார் வேணா வரலான்னு இருக்கு. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது, நீங்க இப்போ இங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸ்ல போய் நடிக்காதீங்க. ஆமா, அது உண்மையா இருந்தா அது நல்லா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லீடரும் ஹீரோ பேசின டயலாக்ல பாலிடிக்ஸ்ல பேசுறாங்க, பொலிட்டிக்கல் டயலாக்ல அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுறா மக்கள் புரிஞ்சு, ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்றாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்ல செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்குனா மக்களுக்கு நல்லதுதான். 2026 மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். 2026 வந்து 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியல. மாற்றம் வருமா கேட்டாரு. எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கனால எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாதுல்ல. எல்லா பொலிட்டிஷியன் வந்து அது ஒரு மாதிரி. சில பேர் சினிமால இருக்காங்க, பொலிட்டிஷியன் இருக்கும்போது அவங்க ஏதாவது சரஸ்மால் சார் நீங்க பாலிடிக்ஸ் இருக்கீங்க, என்ன கேளுங்க. இல்ல ஜெனரலா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு நடிகரா சொல்றாங்களா இல்ல ஒரு அரசியல்வாதியா சொல்றாங்களா? அது எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பத்தி சொல்றேன்னா, நான் வந்து படத்துல வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டு அங்கே நடிக்கிறேன். அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதுல வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்றீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். That liberty is left with me as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்ல இந்த நல்ல கருத்துக்கள் இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இது தனியா ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ another 15-20 டேஸ்ல நான் 400 பேரை கூப்பிட்டு உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கிருந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க. நான் இங்கே நானும் அங்கிருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். நான் ஏன் கேட்டேன்னா இப்ப நீங்களா கூட விஜய் சார் கூட கமல் சார் அதை நான் சொல்லிடுறேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்திச்சு பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new நானே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆக்டிங் கத்துக்கிற அவசியம் தான் நான் சொல்றேன். பேஸ் வேணும், எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே எந்த தொழிலா இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்ப அங்க இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் தி வேர்ல்ட். இன்னைக்கு உலக செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளா இருக்கும். ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அப்பதான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நாம எடுத்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஹிட்லர் கூட நடிக்கணும்னு சொன்னா ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்க நான் தூங்குறது. நான் வந்து மாறன்டாட்ட படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்றாருன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதையை பார்த்தேன், புதிய பறவை பார்த்தேன். படிக்காத மேதையில ஒரு கேரக்டர்ல பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு கேரக்டர் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ் அப்டேட் பண்றது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். இன்னைக்கே வாய்ப்பு இருந்தா நான் போயிட்டு 1 month எங்கேயாச்சும் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். The director tells me today you do this and that. But Dude படம் ரீசனா வந்து ஹிட் ஆச்சு. பட் Dude படத்தோட கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்ததன் விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a new character that is given to you. challenges. சார் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இப்போ இங்க அஜித் போனாலும் சரி, கூட்டம் வந்து செத்து போயிடுறாங்க. தாண்டி கோயிலுக்கு போனா கூட ஒரு 10-12 பேர் செத்து போறாங்க. இது மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்க நான் சொல்லுவேன். They also got a responsibility where you are going. நீங்க ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? நீங்க ஒரு 4 மணி நேரம் நிக்கணும்னு சொன்னா தண்ணி பாட்டில் வச்சிருக்கீங்களா?
பாதுகாப்பா இருக்கிறோம். நீங்களும் கவனிங்க. யூ காட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம். நீங்க நினைக்கும் போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும் நம்மளும் தெரியும். We are also responsible. ஓகே, ரொம்ப நன்றி.